மறுபடியா ஹாய் வெல்கம் டு டிபி டிலைட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப்லேயே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மினியேச்சர் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். மினியேச்சர் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் பிரியா? குஷ்கா இல்லை வெஜ் பிரியாணி, சிக்கன் போடாத பிரியாணி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் ரைஸ் ஐட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். பார்க்கலாமா? ஸோ இந்த ரெசிபி பார்க்கலாம். ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு our வீடியோ. ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு. நம்ம வந்து பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாத்திரம் எதில் செய்ய போகிறோம் பாத்திரம் புடி. ஸோ நம்ம வந்து இதில் தான் செய்ய போகிறோம். இது அது சூடாகட்டும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து இது வந்து சூடாயிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பண்ணுறதை வந்து பண்ணலாம். இங்கே வந்து அந்த கட்டையில் விறகுல வந்து புகை வருது பின்னாடியே. நான் அங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால நான் இப்படியே ஆடிட்டுருக்கா பாருங்கள். இங்கேருந்து வந்து புகை வருது இந்த ஓட்டையிலேருந்து. இது ஆக்சுவலி அந்த வேப்பர் தான். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஓகே போதும். இது இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கீ வந்து ஊற்றிக்கலாம். எடுத்துட்டா கீ சரி பார்த்து ஊற்றணும், மேலே அனலாக இருக்கும். ஓகேவா? 1 ஸ்பூன் போடு. கிட்ட வச்சு போடணும். ஓகேவா? 1 spoon of ghee. அப்போ நீங்க போட்டா நானும் இன்னும் போடுவேன். ஏய் இன்னும் ஒன்றுதான்ப்பா. சூடானோடனே நெக்ஸ்ட் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் சூடு ஆயிடுச்சா? எனக்கா கொஞ்சம் இந்தா போடு, பார்த்து போடு. பார்த்து போடு. அங்கே மேலே தூக்கி போடு. தூக்கி ஏன் போடுறது? சூடாயிடுச்சுன்னா என்ன, நம்ம வந்து ஆனியன் போடணும். ஸோ ஆனியன் போட்டு வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து வதக்கணும். ஓகேவா? ஆமாம். இதோ இரு கொஞ்சம் அப்புறம் நீ ஃபுல்லாக தக்காளி போடு. அதெல்லாம் இல்லை, நான் இதெல்லாம் ஃபுல்லாக போடுறேன். நீ வேணா வெதுக்கு. அதெல்லாம் இல்லை, மேலே படம் ஒன்று வதக்கும் போது தாங்க. இருக்குதா? ஹலோ, கண்ணாடி கூட போடுங்க. ஸோ வந்து பொரியற ஸ்மெல் வந்து நல்லா வந்து தெரியுது. அந்த ஸ்மெல்லாம் வருது. ஸோ வந்து இது வந்து கீயோட வதங்கிறது வந்து நல்லா வந்து ஸ்மெல். நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸ்மோக் வருது. ஓகே. ஸோ வந்து பட்டை, உங்களுக்கு தேவையான அளவு பட்டை, ஏலக்காய், அப்புறம் லவங்கம். ஒரு பட்டை சாரி ஒன்று போதும், ஏன்னா அது ரொம்ப காட் ஆகிடும். அப்புறமா 2
நம்ம வந்து ஸ்மாலாக சின்னதாக பண்ணுறதுனால அது வந்து நாங்கள் 2 ஏலக்காய் லவங்கம் தான் வந்து 2 போட்டிருக்கோம். ஸோ ஏலக்காய் வந்து 1 போட்டிருக்கோம். அதே மாதிரி பட்டை வந்து ஒரு சின்ன பீஸ். சரி, இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். போடு. அதுனா ஸ்லோ மோஷனில் போட்டுன்னுக்கிற. நீ போடுறேன்ட்டு கீழே தான் போட்டுன்னுக்கிற. ஓகே, வதக்கு 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 வெள்ளமா பயப்படாத எதுவும் இல்லை. ஓகே அக்கா இருக்கு. வதக்கு வதக்கு வதக்கு. என்ன அது? கை நோட்டா என்ன பண்ணிட்டா? இல்லை, அது தண்ணி ஆவரி எரியுறியா? கொஞ்சம் எரிமா, கொஞ்சம் பார்த்து. எரியுது. ஸோ வந்து நம்ம செடியிலேயே வந்து மின்ட், ஓகேங்களா, மின்ட்டு இது வந்து வாஷ் பண்ணிட்டு இதில் வந்து போடலாம். நம்ம வீட்டில் வளைஞ்சதே எடுத்து நம்ம சமைக்கும் போது அது ரொம்ப ஒரு சின்ன ஹாப்பினஸ்ஸை தெரியும். பட் அது ரொம்ப பெருசு. ஏன்னா நம்மளே வளர்த்து நம்மளே போடுறதுனால டேஸ்ட்டும் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கும் போது அது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நம்மளே அது வீட்லேயே வளர்த்து எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் அது எடுத்து வந்து போடும்போது ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான். கல்வின் வரணும். நீ வதக்கினேரு. இது புதினா போடணும், ஓகேங்களா? ஸோ நம்ம தோட்டத்திலேயே வந்துது. உன்னோட புதினா, அம்மா வளர்த்த புதினா. ஸோ வந்து நம்ம வச்ச புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். பண்ணிட்டியா? ஸோ ஓகே, அந்த வந்து மின்ட் வந்து அது நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுடலாம். ஸ்மெல்லே நல்லா இருக்கு. எது? இது மட்டும்தா? எல்லாத்துக்கும். வா, ஓகே. பார்த்து பிடிமா. எம்மா முடியலன்னா தந்துவிடுமா. Don't try this. Don't try this. என்ன சப்போஸ் சின்ன குழந்தை என்ன பண்ணாக்கா அந்த மாதிரி கண்ணு எரியுது கைஸ். நேரா அது வந்து கண்ணுக்குள்ள போயிடுதா, கண்ணு எரியுது. தாத்தா போடு. ஓ, மூணாவது இது இது வந்து ஸோ இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நான் கழுவிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கோம். தமிழில் சொல்லிட்டா பச்சை மிளகா. பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். என்னத்துக்கு?
இவ கண்ணை முடிக்கிறா ஏன்னா அவளுக்கு எரியுது. இப்போ வந்து அவ்வளோ இல்லை, ஃபர்ஸ்ட் இருந்தது தான் ஜாஸ்தி. அப்படியே போக வந்து கண்ணுலயே பட்டுட்டு இருந்துச்சு, எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து அது நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இது எல்லாமே வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ கொதிக்கிறதுனால நம்ம இப்போ வந்து ரைஸ், பாஸ்மதி ரைஸ் நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ போட போகிறோம். ஹாய், இப்போ நான் ஜெயிலில் மாட்டிக்கிட்டேன். நெருப்பு எங்கெங்கேயோ போகுது. இங்க பாருங்க, போலீஸ் இருக்கிறாங்க. நான் குடு குடுன்னு ஓடி போயிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி வந்து போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். செம்ம ஸ்மெல்லு வருது. இது எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனாலும் நிறைய ஸ்மெல் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இது நல்லா வரும், செம்மையாக வரும். பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். Hi. Bye. Hi, welcome to DP Delights. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வெஜ் பிரியாணி வந்து லெம்லேருந்து முடிஞ்சிடுச்சு குஷ்கா. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. வாவ், தம்லேருந்து ஆயிடுச்சு. அது பார்த்தீங்களா எப்படி செம்மையாக இருக்குன்னுட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆனியன் வந்து அப்படியே மேலே எடுத்து தூவ போகிறோம். செம்மையாக இருக்கு வாசனை. ஸோ இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது இறக்கிடலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பிரியா? ஸோ இது டேஸ்ட் பண்ணால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வாவ், செம்மையாக வந்திருக்கு. வாவ், இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் தருவாங்களா அந்த மாதிரி இருக்குது பிரியாணி. ஸோ செம்மையாக ஸ்மெல் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. இரு, கொஞ்சம் ஆனியன் வச்சுக்கலாம். எப்படி இருக்கு? இரு 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 சூடாக இருக்கு, இரு. இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணிடலாம். வா, டேஸ்ட் பண்ணலாமா? சூடாக இருக்கு, செம்ம சூடாக இருக்கு. வாண்ணா வா. கொஞ்சம் தான் வரும். ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சூடாக இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும். செம்மையாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இது வந்து வெஜ்ஜுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. எனக்கு இது வந்து சிக்கன் ஃப்ளேவரில் இருக்குது தானே? எனக்கா இந்த சார்கோல்லாம் மேலே போட்டதுனால அது ரொம்ப ஸ்மோக்கி ஃப்ளேவர், அதுவே நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுல்ல? ஆமாம், சிக்கன் மாதிரியே இருக்கு. அதே மாதிரி தானே இருக்குது. இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கு.
அது விட டேஸ்டியா இருக்கு. நல்ல வேலை கொஞ்சம் பெருசுல செஞ்சோம். இல்லை பத்திருக்காது. எனக்குதான். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ரசித்து நான் வந்து வெஜ் பிரியாணி அதாவது குஷ்கா சாப்பிட்ருக்கேன். எனக்கு அப்படி இருக்கு, அடிச்சுக்க முடியாது. இது என்னமோ தெரியல, நாங்கள் சமைச்சதுனால அது எங்களுக்கு பிடிச்சிருக்கானிட்டு நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கு. இதே மாதிரி ரெசிபிஸ் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ போலாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய். டாடா, பை பாய்.